எக்ஸாம்பிள் 1.14 தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? டிஸ்கஸ் த மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். என்ன மேட்ரிக்ஸு? ஒரு 3x4 மேட்ரிக்ஸ், 3 ரோ 4 காலம், 2 ரோ ரெடியூசன் எக்லான் ஃபார்ம்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரோ ரெடியூசன் எக்லான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து முதல்ல ஒன்றா மாற்றணும். அதுக்கப்புறமா ஃபர்தராக பண்ணிட்டு இருக்கும் போது உங்கள் மேட்ரிக்ஸ் இருக்கிற எலமெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஒன்றை தவிர இங்கேருந்து உங்களுக்கு கீழே இருக்க எலமெண்ட் எல்லாமே ஜீரோஸாக வர வைக்கணும். இதுதான் உங்களோட அல்டிமேட் எய்ம். அதுவும் உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஃபார்முக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எலமெண்ட் ஜீரோவாக இருக்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த மேட்ரிக்ஸை அப்படியே நம்ம மாற்றலாம். எப்படி மாற்றலாம்? இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸை நான் முதல்ல கிவன் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம ரோ எக்லான் ஃபார்மை கொண்டு வரணும். ஸோ எடுத்துக்கிறேன் 1 2 0 6 5 0. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 4ன்னு ஒரு எலமெண்ட் இருக்கான். சரி, இந்த ரோவில் எனக்கு 4ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இருக்கான். அதே ரெண்டாவது ரோவில் வந்து எனக்கு -1ன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் எனக்கு என்னோட கன்வீனியன்ட் நான் எப்படி இதை வந்து நீங்கள் கூட செகண்ட் ரோவை வந்து ஃபஸ்ட்டு ரோவாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற மட்டும் வந்து செகண்ட் ரோவாக மாற்றி எழுதி கூட கொண்டு வரலாம். இந்த ரோ எக்லான் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் யுவர் சாய்ஸ், உங்கள் இஷ்டத்துக்கு விளையாடலாம். ஆனால் இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு இந்த ஃபார்மேட் எடுத்துகிட்டு வந்தாலே உங்கள் ஃபைனல் ஆன்சர் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து தேர்ட் ரோவை எடுத்துக்கிறேன், நீங்கள் செகண்ட் ரோவை கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரோ 1 இன்டர்சேஞ்சு, ரோ 3 இது பேர் இன்டர்சேஞ்சுப்பா. சரிங்களா? இப்போ இப்படி எடுத்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு 4ங்கிறது மேலே போயிருப்பான், 2 0 0 அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிருப்பான். இங்கே 0 3 1 6 கீழே வந்திருப்பான். நடுவில் இருக்கிற மட்டும் அப்படியே இருப்பான். அது இந்த ரோவை அப்படியே இருக்க போகுது செகண்ட் ரோ. ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரோ 1 இருக்கான் பார்த்தீங்களா, ஏன்னா நமக்கு தேவை வந்து ஃபஸ்ட்டு இந்த 1ன்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த எலமெண்ட்டை நான் 1 ஆக்க விரும்புகிறேன். அதனால் நம்ம ரோ 1ல் தானே பேசுகிறோம். அப்போ ரோ 1 டிவைடட் பை 4 பண்ணுனா எனக்கு இந்த எலமெண்ட் 1 ஆயிடுவான். ஓகேவா? அப்போ 1 1/2 0 0 மீதி இருக்கிற எலமெண்ட்டை அப்படியே எழுதிடுவேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு இந்த ரெண்டாவது ரோவில் இருக்க இந்த எலமெண்ட்டு எனக்கு 0 ஆகணும். அதேமாதிரி மூணாவது எலமெண்ட்டு இந்த எலமெண்ட்டு ஆல்ரெடி 0 ஆகிருக்கான். சரி, நமக்கு இவன் பிரச்சனை இல்லை. இப்போ இவனை 0 ஆக்கணும்ல. அப்போது ரெண்டாவது ரோவில் இருக்க எலமெண்ட்டை அந்த எலமெண்ட்டை நான் 0 பண்ணணுன்னா மேலே ஆல்ரெடி ரோ 1ஓட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். மோஸ்ட்டாக ரோ 1ஓட தான் கம்பேர் பண்ணுவோம். அப்போது R2 + R1 அதை பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆயிடுவான்ல. இவன் -1 இருக்கிறவன் இவன் 0 ஆயிடுவான். இங்கே எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. ஓகேவா? அப்போது R2ல் இருக்கிறத அப்படியே எழுதுவோம். -1 0 2 5. இங்கே நமக்கு R1 பொறுத்த வரைக்கும் அப்படியே எழுதுங்க. 1 1/2 0 0. சரிங்களா? இதை நான் ஏன் எழுதுறேன், R2 + R1 ஏன் எழுதுறேன்னா நமக்கு ரோ 1 வந்து நமக்கு 1 இருக்கான். இந்த எலமெண்ட் நமக்கு 0 ஆகணும். அப்போது நமக்கு எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஆட் பண்ணாலே போதும். இவன் வந்து நமக்கு 0 ஆகிடுவான். இப்போ இந்த இடத்துல 1/2 அப்படியே இருக்கான். ஜஸ்ட் அடிஷன் தான் இங்கே நடக்கிறது, இங்கே ஆப்ரேஷனு. ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2, இங்கே பார்த்தீங்கன்னா 5 அப்படியே இருந்திருப்பான். இப்போ இதை எடுத்து இந்த மேட்ரிக்ஸில் எழுதுங்க. 1 1/2 0 0. இதுதான் உங்களுக்கு புதுசாக கிடைச்ச R2. ஓகேவா? 0 1/2 2 5. ஓகேவா? இங்கே 0 3 1 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கணும். நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ட்ரையாங்கிள் வந்து உங்களுக்கு எல்லாமே ஜீரோஸாக இருக்கணும். இந்த இடத்துல இவன் வந்து எனக்கு 0 ஆக வேண்டும். ஓகேவா? இந்த இடத்துல 0 ஆகணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எழுதிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ரோ 3ல் இருக்க எலமெண்ட் தான் இவன் 0 ஆகணும். ஓகேவா? அப்போது R3 அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம இப்படி கூட யோசிக்கலாம். இதை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இவன் 1 ஆயிடுவான். அதுக்கப்புறமா கூட பண்ணலாம். இதில் இதே ஆப்ரேஷனில் கூட பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஆப்ரேஷன்லையும் பண்ணலாம், இல்லை இப்படியும் பண்ணலாம். நான் இந்த மாதிரி என்னோட கன்வீனியன்ட்டுக்காக
முதல்ல R2-வை வந்து என்ன பண்ணுறேன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். சரிங்களா? ஏன்னா 1/2 இருக்கான்ல, ஒரு சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால் 1 1/2 0 0. ஸோ இதை நான் த்ரூ அவுட்டாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 1 கிடச்சிருவான். இங்கே மல்டிப்ளை பண்ணால் 4, இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2 5 சார் உங்களுக்கு 10ன்னு சொல்லிட்டு கிடச்சிருவான். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ ஈஸியாக இருக்கும்ல. இப்போ R3-யை வந்து 0 ஆக்குறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும்ல. இப்போ R3-யை வந்து என்ன பண்ண போகிறேன்னா R3 மைனஸ் 3 இன்ட்டு இங்கே 3 இன்ட்டு இங்கே தான் நமக்கு 1 இருக்கா, நம்ம அடுத்தது R2-வை எடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம R1க்குலாம் போக மாட்டோம். ஏன்னா திரும்பி இங்கே எதா பண்ணாலும் இங்கே ஆப்ரேஷனில் திரும்பி ஏதோ ஒரு நான்-0 எலமெண்ட் ப்ரெசென்ட் ஆயிடுவான். ஸோ அதனால் ரோ 1-ஐ இங்கே நம்ம எடுக்க மாட்டோம். இங்கே தான் நம்ம ரோ 2-ல் இந்த எலமெண்ட்டும் 0 ஆயிடும். இங்கேயும் நான்-0, இங்கேயும் நான்-0. ஸோ இந்த எலமெண்ட்டை 0 பண்ணுறதுக்கு இந்த நான்-0 எலமெண்ட்டை எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது இப்போ R3 போட்டு எழுதிடுவோமா, 0 3 1 6. இப்போ நமக்கு -3 இன்ட்டு R2, இந்த ரோ 2-வை வந்து 3ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அது மைனஸ் ஆகலை. சரிங்களா? அப்போ 0 -3 1 இன்ட்டு -3 மைனஸ் முதல்ல போட்டுக்கலாம். 4 3 சார் வந்து உங்களுக்கு 12. அதுக்கப்புறமா -3, இப்போ மைனஸ் முதல்ல போட்டுக்கலாம். 3 சார் 10 3 சார் உங்களுக்கு 30. ஓகேவா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எனக்கு 0 கிடச்சிரும். அதுக்கப்புறமா -11, அதுக்கப்புறமா -24 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கும். இதுபடி பார்த்தீங்கன்னா 1 1/2 0 0, இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 4 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க. இங்கே 0 இந்த எலமெண்ட்டும் எனக்கு 0 ஆயிட்டான். -11, அதுக்கப்புறம் -24. இப்போ நமக்கு அந்த ஒரு ஃபார்மேட்டு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் நமக்கான ரோ எக்லன் ஃபார்மு. ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிச்சா? முதல் விஷயம், இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 1-ஆ மாற்றணும். ஃபஸ்ட்டு எலமெண்ட் இருக்க எலமெண்ட்டை வந்து நம்ம 1-ஆ மாற்றணும். அதுக்கப்புறமா ஃபர்தராக பண்ணும்போது எனக்கு கீழே இருக்கிறது வந்து இங்கே ட்ரையாங்கிளாக எனக்கு 0ஸாக கிடைக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதேமாரி எனக்கு இந்த ட்ரையாங்கிளாக பார்க்கும்போது இவன் 0 ஆக்குறான். இந்த எலமெண்ட் வந்து 0 ஆக்கணும். ஸோ அதுக்காக இவன் எடுத்து பண்ணுறேன். ஓவராலாக எனக்கு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த ஃபார்முக்கு வந்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாய் பாய்.